இயற்கையோட ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் கிஃப்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் எனர்ஜி சோர்சஸ் அண்ட் ஹீலிங் பவர் இருக்கக்கூடிய ஹனி தேன். ஆயுர்வேதத்துல மென்ஷன் பண்ணிக்கக்கூடிய பஞ்ச அமிர்தத்துல தேனும் ஒண்ணு. தேனோட பியூரிட்டியை செக் பண்ணக்கூடிய டெஸ்ட்ல ஒன் ஆஃப் த டெஸ்ட் தான் வாட்டர் டெஸ்ட். அதாவது 1 glass ஆஃப் வாட்டர்ல நம்ம தேனோட டிராப் விடுறப்ப அந்த தண்ணியில தேன் ஸ்ப்ரெட் ஆகாம அதோட பாட்டம்ல போய் செட்டில் ஆகும். அதாவது தேன் பியூரா இருக்குன்னு அர்த்தம். தேனோட டேஸ்ட் இனிப்பு, அதோட சேர்த்து அதோட அனுரசம் சப் டேஸ்ட் துவர்ப்பும் இருக்கும். நான் டாக்டர் ஜானகி, ஆயுர்வேத மருத்துவர் மற்றும் மனநல ஆலோசகர். வெல்கம் டு ஹெஸ்பிக். பொதுவா தேன் சீத்தை வீரியம் கோல்டு பொட்டன்சி அண்ட் ஹெவி. ஆச்சாரிய சரகர் கஃப பித்த தோஷத்தையும் ஆச்சாரிய சுஸ்ருதன் 3 தோஷத்தையும் தேன் பாசிஃபை பண்ணணும்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆச்சாரிய சரகர் பத்தியம், அதாவது டெய்லி எடுத்துக்கக்கூடிய உணவுல ஒன் ஆஃப் த ஃபுட்டா தேனை மென்ஷன் பண்ணிருக்காங்க. பொதுவா 4 வகையா பிரிச்சிருக்காங்க. மாக்சிக்க, பிராமர, சௌதர, பைத்தக. இதுல மாக்சிக்கம் பெஸ்ட். இதோட கலர் பாக்குறதுக்கு நல்லெண்ண மாதிரி இருக்கும். ஆச்சாரிய சுஸ்ருதர் ஃப்ரெஷ்ஷான ஹனி ஊட்டமளிக்க கூடியதாவோ மலமிளக்கியாவோ செய்யப்படணும். ஓல்டு ஹனி கஃப தோஷத்தை பாசிஃபை பண்றதுக்கும் கொழுப்பை கரைக்கிறதுக்கும் ஒபிசிட்டியை ட்ரீட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ரணசோதனம் காயத்தை கிளீன் பண்றதுக்கு, ரணசந்தானம் காயத்தோட கட் எண்டை விரைவா க்ளோஸா கொண்டு வர்றதுக்கும், ரணசம்ரோபணம் காயத்தை விரைவா குணப்படுத்துறதுக்கும் தேன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஆயுர்வேதத்துல இன்டர்னல் மெடிசனாவும் எக்ஸ்டர்னல் மெடிசனாவும் தேன் யூஸ் ஆகுது. பல வகையான ஆயுர்வேத மருந்துகளை அட்மினிஸ்டர் பண்றதுக்கு ஒரு வெஹிக்கிளா தேன் யூஸ் ஆகுது. ஆயுர்வேதத்துல தேனை யோகவாகின்னு மென்ஷன் பண்றாங்க. அதாவது தன்னோட பண்பை இழக்காம தன்னோட சேர்த்துக்கக்கூடிய பொருட்களோட பண்புகளையும் சேர்த்து அதை விரைவுபடுத்தக்கூடியது. தேனும் நெய்யும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்லயோ, தேனும் நல்லெண்ணையும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனோடயோ, தேனை சூடுபடுத்தியோ, சூடான தண்ணியோடையோ, சூடான பாலோடையோ, சூடான உணவுகளோடையோ, எக்ஸ்ட்ரீமா ஹீட்டா இருக்கக்கூடிய இடத்துலயோ, ஹெவி சம்மர்லையோ எடுத்துக்க கூடாது. ஒரு நாளைக்கு 5 to 10 ml தேன் எடுத்துக்கலாம். இம்ப்ராப்பரா தேன் எடுத்துக்கிட்டோம்னா அது பாய்சன்ல தான் போய் விடும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இம்ப்ராப்பரா தேன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. மெடிசனா இருக்கட்டும், ஹோம் ரெமடிஸா இருக்கட்டும், டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆன்லைன் கன்சல்டேஷன், பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட், மெடிசன் குறித்து டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிக்க நம்பர் கால் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.